श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननम् श्रीमद्वेदपुरीवासं ब्रह्मनिष्ठं तपोनिधिम् ओङ्कारानन्दयोगीन्द्रं वन्दे वेदान्तदेशिकम् ॐ श्रीगुरुभ्यो नमः. தத்வபோதம் என்ற இந்த அழகான பிரகரண கிரந்தங்களில் மற்றும் வேதாந்த கிரந்தங்கள் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அத்வைத பரமான பரிபாஷை சொற்கள் எப்படி நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதை ரொம்ப அழகாக விளக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலை நாம இப்ப படிச்சு கொண்டிருக்கோம். இப்ப நம்ம என்ன விசாரத்துல இறங்கியிருக்கோம் அப்படின்னா பிரயோஜன விசாரம் அப்படிங்கிறதுல இறங்கியிருக்கோம். முதல்ல அதிகாரி யாருன்னு பார்த்தோம், அப்புறம் ஆத்மானா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் ஐக்கியம்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் ஆத்மானா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் அனாத்மானா என்னன்னு பார்த்தோம், சிருஷ்டிய பார்த்தோம், அதுக்கப்புறம் ஐக்கியம்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறமா பிரயோஜனத்தை பத்தின விசாரத்தை இப்ப பண்ணிக்கொண்டோம். இந்த பிரயோஜன விசாரம் அப்படிங்கிறதுல முதல்ல எடுத்த உடனே நம்ம பார்த்தது ஜீவன் முக்தன் அப்படின்னா யாரு. எல்லாருக்கும் முக்தி வேணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஜீவன் முக்தன் அப்படிங்கிறது ஜீவன் உயிரோட இருக்கும் பொழுதே முக்தனாக இருப்பது அப்படிங்கிறது தான் ஜீவன் முக்தன் அப்படின்னா அந்த ஜீவன் முக்தன் என்பவனுடைய மனநிலையானது எப்படி இருக்கும். இதுதான் அர்ஜுனனுக்கும் முதல் கேள்வியா வந்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நீ இந்த கர்மத்தை பற்றிய அறிவினோடு கூட, இந்த கர்ம யோகத்தை பற்றிய அறிவினோடு கூட நீ எந்த காரியங்களை செய்த போதிலும் உனக்கு அதனால் பாபம் என்பது ஏற்படாது. தோல்வி என்பது இருந்தாலும் அந்த தோல்வியோ வெற்றியோ அது எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய பாவனையானது உன்னுடைய மனதில் இருந்து பலனில் நாட்டமில்லாமல் இருந்தாய் அப்படின்னு சொன்னா, அப்பொழுது உன்னுடைய மனத்துல அந்த அமைதியான ஆனந்தம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லும் பொழுது அவனுக்கு அப்படி ஒரு ஆள் இருந்தான்னா அவன் எப்படி இருப்பான், எப்படி உட்காருவான், எப்படி பேசுவான், எப்படி நடப்பான் அப்படிங்கிற ஒரு தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் அவனுக்கு ஏற்பட்டு ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை பற்றி கேட்டான். அதுக்கப்புறம் பகவான் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் சொன்னார். அதனால எந்த ஒரு கிரந்தமாக எடுத்துக்கொண்டாலும் நமக்கு இதை யாராவது பண்ணியிருக்காங்களா, இதுலயும் கைவல்லி நவநீதத்திலயும் நம்ம ஜீவன் முக்த லட்சணம் அப்படின்னு ஒரு 6 பாட்டு பார்ப்போம். அதை உணர்ந்தவர்களுடைய நிலையானது எப்படி இருக்கும், இது தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும். ஆனா தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அவர்களுடைய நடை உடை பாவனைகளால நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னா அது 100% தெரிஞ்சுக்க முடியவே முடியாது. அதனால சாஸ்திரம் என்ன பண்றது அப்படின்னா ஜீவன் முக்தினா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறது. ஜீவன் முக்தன் அப்படிங்கிறவன் தன்னை ஜீவன் முக்தனா புரிந்து கொண்டிருக்கக்கூடியவன் அந்த ஜீவன் முக்தியை உணர்ந்திருக்கிறானா, அந்த ஜீவன் முக்தியில் தான் அவன் இருக்கிறானா அப்படிங்கிறது இந்த அடையாளங்கள் நமக்கு சொல்றது. என்ன அடையாளங்கள் சொல்றார் அப்படின்னா, நமக்கு எப்பவும் எல்லாருக்கும் பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நிறைய அபிமானங்கள், அடையாளங்கள். முதல்ல அடையாளங்கள், அப்புறம் அதனால ஏற்படக்கூடிய அபிமானங்கள். இந்த ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடியவருக்கும் அந்த அடையாளங்கள், அபிமானங்கள் அதெல்லாம் எப்பவும் இருந்து கொண்டேதான் இருக்கு. ஞானம் பெற்ற உடனே நம்முடைய உயிர் நம்மை விட்டு பிரிவதில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த உயிர் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே எப்படி தன்னை விடுதலை பெற்றதாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எதை விடணும் எதை விடக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். முக்கியமா நம்மளுக்கு எது துன்பத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் என்னை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்களும் அதன் காரணமாக எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அபிமானங்களும் தான் என்னுடைய சுக துக்கம் ரெண்டுத்துக்குமே காரணமா இருக்கு. சில அபிமானங்கள் நமக்கு இயற்கையாக இருக்கு. இந்த அபிமானங்கள் எல்லாமே, அபிமானம் அப்படின்னு நான் சொல்றேன்னா அது நம்ம ஒரு பற்று அப்படி புரிஞ்சுக்கோங்க. அபிமானம்
அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் வச்சுக்கிறேன் நானு. அந்த ஐடென்டிபிகேஷன்னால நான் பற்றை வளர்த்துக் கொள்கிறேன். இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கறது புரியறதுக்கு முன்னாடி இந்த உடல் ஆண் உடல், இது பெண் உடல், நான் ஆம்பளை அப்படின்னு பேசுறோம். நம்ம அது பெண்மை அப்படின்னு பேசுறோம். இது ரெண்டுமே அபிமானங்கள் தான். உடலே நான் இல்லைங்கிற போது நான் ஆண்னு சொன்னா நான் பெண்ணுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முரண் அது. நான் தான் ஆண் பெண் அழி அற்றதாச்சே. அப்படித்தானே இப்ப மாணிக்கவாசகர் பாடுறார் சுவாமியை பார்த்து. இந்த இந்த வரையறைகளுக்குள்ள வரையறைகளுக்கு உட்படாத அந்த பரபிரமமாக நான் இருக்கும் பொழுது நான் அறியாமையினால என்ன பண்றேன்னா இந்த உடம்பு, அப்புறம் இந்த உடம்புக்கு மேல நான் பெண், நான் ஆண், இதெல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய அபிமானங்கள். நான் பிறந்ததுல இருந்து எனக்கு இருக்கு. பிறந்த உடனேயே எனக்கு அது தெரியுது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே தெரியாது. ஏன்னா ஆரம்பத்துல நீங்க எந்த குழந்தையுமே ஒரு லஜ்ஜை இல்லாம அது பாட்டுக்கு தெரியும். அது ஒண்ணும் ட்ரெஸ் வேணும்னே கேட்கவே கேட்காது. நம்ம தான் விதவிதமா ட்ரெஸ் போட்டு அழகு பாக்குறோமே தவிர எந்த பிறந்த குழந்தையும் ஐயோ எனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு மூடிடுங்க அப்படின்னு சொல்லுமா என்ன? ஒரு ஸ்மரணை கூட இருக்காது அதுக்கு. அப்போ அவங்க அந்த சமயத்துல இல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அறிவு வேலை செய்ய 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 விருப்பு வெறுப்பு வர 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 என்ன ஆகுதுன்னா நான் நான் இன்ன செக்ஷுவாலிட்டியில இருக்கேன், அதனால நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இதை போட்டுக்கணும், அதை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. அதுதான் அபிமானம். இது இயற்கையாக ஏற்படுறது. கொஞ்சம் சமுதாயமும் நம்மளோட அபிமானத்தை வளர்க்கறது, சாஸ்திரமும் கொஞ்சம் வளர்க்கறது. சமுதாயம் என்ன பண்றது? என்ன வர்க்க ரீதியாக பிரிக்கிறது, வர்ண ரீதியாக பிரிக்கிறது. அதனால எனக்கு அதுல ஒரு அபிமானம் இருக்கு. சாஸ்திரம் என்ன வர்ண ரீதியாக பிரிக்கிறது, அதனால எனக்கு அதுல ஒரு அபிமானம் இருக்கு. சமுதாயம் என்ன வர்க்க ரீதியாக பிரிக்கிறது, அங்க எனக்கு அபிமானம் இருக்கு. மொழி ரீதியாக பிரிக்கிறது, இன ரீதியாக பிரிக்கிறது, நாடு ரீதியாக பிரிக்கிறது, மாநிலத்துல பிரிக்கிறது, மாவட்டத்துல பிரிக்கிறது, இன்னும் சொல்ல போனா தெரு தெருவா பிரிச்சுட்டு இருக்கு. அப்ப இந்த அபிமானம்ங்கிறது அப்படியே டைல்யூட் ஆகி எல்லா விஷயத்திலயும் எனக்கு ஒரு அடையாளம், ஒரு அபிமானம் இருந்து கொண்டே இருக்கு. எனக்கு எப்படி அமைதியும் ஆனந்தமும் எப்படி கிடைக்கும்? இந்த அபிமானங்கள்ங்கிற லிஸ்ட்ல எதனா ஒண்ணு கட் ஆஃப், ஒண்ணு அடி வாங்கிட்டுனா கூட எனக்கு அதனால ஒரு துக்கம் வரும். இல்ல ஒண்ணு கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் அதனால ஒரு பிரைடு ஏற்படும். ஆக மொத்தம் நான் இந்த சுக துக்கத்துக்குள்ளதான் மாட்டிக்கொண்டிருப்பேனே தவிர சுக துக்கத்தை கடந்த அந்த ஆனந்த நிலையில நான் எப்படி இருக்க முடியும்? ஆனந்தமே நான்கிற அறிவோட நான் எப்படி இருக்க முடியும்? அப்ப இந்த அபிமானங்களை ஃபர்ஸ்ட் விடணும். அதைத்தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு இந்த வாசகம் நம்ம படிச்சதுல. நான் உடல், நான் ஆண், நான் பிராமணன், நான் சூத்ரன் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு ஆழமா வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதே போல நான் பிராமணன் அல்ல, நான் உடல் அல்ல, நான் ஆண் ஆர் பெண் அல்ல, நான் சூத்ரன் அல்ல, இப்படிங்கிற எண்ணத்தை ஆழமாக விதைக்கணும். இதைத்தான் நம்ம கடைசி வகுப்புல பார்த்து கொண்டிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் இதுல அசங்கக சொன்னேன், பற்றற்று இருக்கணும். எதுலயுமே பற்றற்று இருக்கணும். அதுல இந்த அபிமானங்கள் எதுலயாவது பற்று வச்சாச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அதுக்குள்ள போயிடுவோம் நம்ம. எதுவுமே பிரைடுக்கான காரணமா இருக்கக்கூடாது, எதுவுமே சிறுமைக்கான காரணமா. ரெண்டுமே போட்டுக்கணும். நம்ம ஒண்ணு சொல்லிட்டா ஒண்ணு கிடையாதுன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் அ பேர் ஆஃப் ஆப்போசிட். புகழ்ச்சி இகழ்ச்சி அப்படிங்கிறது ரெண்டுமே பிரச்சனை தான் நமக்கு. நம்மளை புகழ்ந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான், நம்மளை இகழ்ந்தாலும் நாம் அதை இகழ்ச்சி எடுத்துக்கொள்ற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் தான். அது புகழ்ச்சியையும் நம்ம எடுத்துக்கொள்ற வரைக்கும் ப்ராப்ளம் தான். எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த விஷயத்துக்கு அதுக்கு தேவைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நம்ம கொண்டாடும் பொழுதுதான் நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிறோம். எல்லா விஷயத்திலையும் நீங்க எதை வேணாலும் இந்த லிஸ்டுக்குள்ள போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு எதுல எல்லாம் பற்று இருந்து பிரச்சனை வருதோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லா விதமான உறவுகள், எல்லா விதமான பொருட்கள், எல்லா விதமான காட்சிகள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஐம்புலன்களுக்கு எதெல்லாம் விஷயமா இருக்கோ அவ்வளவே இந்த லிஸ்டுக்குள்ள போட்டு நம்ம உட்கார்ந்து பொறுமையா ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்கலாம். தப்பே இல்லை. இது அத்தனையிலையும் மொத்தமா ஒரு பிராக்கெட் போட்டு பற்று இல்லாம இரு. அதான் ரொம்ப முக்கியம். அந்த பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபக. இந்த ஆத்மாக்காக அப்படின்னு கேட்ட உடனே பதில் என்ன வந்தது? சச்சிதானந்த ஸ்வரூபக. அப்ப நான் ஆத்மாவாக, தூய சச்சிதானந்த ஸ்வரூபமாக, இருப்பு
உணர்வு இன்ப வடிவமாக. இதெல்லாம் புரிந்து கொள்பவன் தான் ஜீவன் முக்தன்னு சொல்லப்படுறது. அடுத்தது அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சர்வாந்தர்யாமி, எல்லாருக்குள்ளும் நான் தான் இருக்கேன். நான் தூய உணர்வு, நீங்கெல்லாம் அழுக்கு உணர்வு, நீங்கெல்லாம் தீய சக்தி. அதெல்லாம் சொல்றதுக்கு இங்க வேலையே கிடையாது. நான் எப்படி தூய உணர்வோ அதே போலதான் நீ தூய உணர்வு. சொல்ல போனால் தூய உணர்வு மட்டும்தான் இருக்கிறது. இந்த தோற்றங்கள் அத்தனையும் போலியாக இருப்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவை. அதனால் இது மித்யா அப்படின்னு சொல்றோம். அப்ப சர்வாந்தர்யாமி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த அத்தனை உயிர்களுக்குள்ளும் உயிரற்றவைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய பிதாசி அப்படிங்கிற ஜகத்துக்கே பிதா அப்படிங்கிற ஜகத்துக்கே பிதானா அச்சரச்சரம் எல்லாத்துக்கும் பிதா யாரு? கிருஷ்ணரை சொல்றார். அர்ஜுனர் நம்ம இப்பதான் பார்த்தோம் 11வது அத்தியாயத்தில். அந்த காரண ரூபத்துல நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். காரணத்தோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். காரியத்துல எனக்கு வேலையே கிடையாது. நான் இருக்கிறது காரியத்துலதான் இருக்கேன். குரூப் என்னவோ காரிய குரூப்ல தான் இருக்கேன். ஆனா என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது நான் காரணம் அப்படிங்கிற இடத்துல நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். சோ தட் இந்த காரியத்துல இருக்கிற தோஷங்கள் என்னை பாதிக்கவே பாதிக்காது. அதான் இங்க முக்கியம். அதனால இப்ப என்ன சொல்ற, நான் மட்டும் இல்ல, அதை நான் மட்டும் தெரிஞ்சுட்டா பத்தாது, அது எல்லாரும் அதுதான் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். அந்த சர்வாத்ம பாவம் தான் ரொம்ப முக்கியமே தவிர்த்து, அப்பதான் ஜீவன் முக்தனா இருக்க முடியும். அல்டிமேட் பிளிஸ் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, தன்னை மட்டும் உயர்வா நினைத்துக் கொண்டு மற்றவர்களை எல்லாம் தாழ்வாக நினைத்துக் கொண்டிருப்பவனுக்கு ஒரு நாளும் இன்பம் என்பதே கிடையாது. அவனால நிம்மதியா அமைதியாலாம் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு ஏழை வந்தே சேரும். அதனால சர்வாந்தர்யாமி அப்படிங்கிறது முக்கியமா சொல்றேன். அனைவருக்குள்ளும் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, எப்படி இருக்கு அனைவருக்குள்ளும்னா, சிதாகாச ரூபோஸ்மி, அதுக்கு முன்னாடி பிரகாச ரூப அப்படிங்கிற பேரொளியின் வடிவாக. இந்த ஆகாசம் பிரகாசம் இது ரெண்டுமே ஆத்மாவை குறிக்கக்கூடிய இரண்டு நியர்லி ரிலேட்டிவா சொல்லக்கூடிய சொற்கள். நம்ம உடனே பிரகாசம்னா ஜட பிரகாசமான சூரிய பிரகாசத்தை எடுத்துக்க கூடாது. அந்த சூரிய பிரகாசத்திற்கே ஒளி தரக்கூடிய சக்தியை தரக்கூடிய இந்த சித் பிரகாச ரூபமாக, சின்மாத்திர வடிவமாக அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய, அதே போல சிதாகாச ரூப, என்னத்துக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது ஆகாசம். அந்த ஆகாசத்திற்கே இடம் கொடுத்திருப்பது இந்த சிதாகாசம். அப்ப இந்த சிதாகாசம் ரூபம், அதனாலதான் எல்லாத்துலயும் நான் சொல்றேன், உங்களுக்கு காரணத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். சூரியன் ஒளிமயமாக இருக்கிறது. அந்த ஒளிக்கு ஒளி எது தருகிறது என்றால் இந்த தூய உணர்வு தருகிறது. நான் தூய உணர்வு. எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது ஆகாசம். அந்த ஆகாசத்திற்கு இடம் கொடுத்திருப்பது எது என்றால் அது தூய உணர்வு. நான் தூய உணர்வு. இப்படிதான் ஒன்னொன்னா ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி இங்க இருக்கிற ஐடென்டிபிகேஷனை பிடுங்கி இங்க இருக்கிற தூய உணர்வுல கொண்டு வந்து வைக்கிறோம். அதைத்தான் அவர் முதல்ல சொன்னார். நீ என்னென்னலாம் வைத்துக் கொண்டிருக்கிறாயோ, நீ பிராமணன் சூத்ரன் இப்படி எல்லாம் நீ போட்டு இருக்கிய, அவ்வளவையும் நீக்கி இங்க கொண்டு வந்து வை. நான் கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க வைக்கலையோ முதல்ல நான் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத சொல்றார். அழகா சொல்லுவார் கைவல்ய நவநீதக்காரர். அசத்தில் எம்மட்டுண்டு அம்மட்டும் பராமுகமாகினால் அம்மட்டும் நிசத்தில் உள்விழி பார்வையாம். நிஜத்திலேயே இருக்கணும் பார்வை எப்ப பார்த்தாலும். சுத்தே பிரம்மணி சர்வதா. ஆச்சாரியர் சொல்றார் இதுல விவேக சூடாமணி, உன் புத்தி எங்க இருக்கணும் அப்பா? சுத்தே பிரம்மணி சர்வதா. எப்பவும் அந்த சுத்த பிரம்மத்துல தூய உணர்வுலதான் உன்னுடைய எண்ணமானது இருந்து கொண்டே இருக்கணும். வேற எதுல இருந்தாலும் நீ அவுட்டு, முடிஞ்சு போச்சு. நீ விளையாட்டுக்கே ஆளே கிடையாது. நிசத்தில் உள்விழி பார்வையாம். இப்படி நிரந்தர பழக்கத்தால், கேப்பே இருக்கக்கூடாதுங்கிறது. நிரந்தரம் அப்படின்னா என்ன? வித்தவுட் கேப். எப்ப பார்த்தாலும் அதையே சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பழக்கத்துலதான் வரும். அபியாசம் தான் முக்கியம் ரொம்ப. அபியாசா திரமதே சித்தம். அபியாசத்தினால மட்டும்தான் இது நான் தூய உணர்வு என்பது நிறைய தடவை படிச்சு 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 அபியாசமும் வைராக்கியமும் தான் அதை கொடுக்க முடியும். அதனால நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன் மனம் இருக்கில் சின்மாத்திரம் ஆயிடில் மைந்தா, கசத்த தேகத்தில் இருக்கினும் ஆனந்த கடல் வடிவு ஆவாய். அப்படி அனுபவிச்சு சொல்லணும் பாட்டு, அப்பதான் புரியும். கசத்த தேகத்தில் இருக்கணும் ஆனந்த கடல் வடிவு ஆவாயே அப்படி படிக்க கூடாது. அப்படியே நம்ம கைவல்ய நவநீதம் படிச்சாலும்
நம்ம படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொறுமையா உட்கார்ந்து ஒரு ஒரு வார்த்தையும் உள்வாங்கி அதை ரசிச்சு ருசிச்சு அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி படிக்கும் போதுதான் ஆஹா எப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம ஏன் நமக்கு என்ன வேற வேலையா வெட்டியா என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது. இத படிச்சு இதனால நம்ம முக்தன் அப்படிங்கறத தவிர வேற என்ன இருக்கு? ஏற்கனவே நித்திய முக்தன் தான். நல்லா ஒரு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இங்க யாருமே பத்தர்களே கிடையாது. அத்வைத வேதாந்த சாஸ்திரப்படி இந்த பத்தன்கிறவனே ஒருத்தன் கிடையவே கிடையாது. பந்தம்ங்கிறதே கல்பனைன்னுட்டார். ஒரே அடியா அடிச்சிருவார் ஆச்சாரியர். நீ பந்தப்பட்டிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறது உன் மனசுல ஏற்பட்டிருக்கிற கற்பனை தானப்பா. பிரம்மத்துக்கு ஏதப்பா பந்தம்? அது எப்பவுமே நித்திய முக்த ஸ்வரூபம் தான். எனக்கு புரியாத வரைக்கும் நான் என்னை இந்த லிமிட்டெட் பாடியோட லிமிட்டெட் மைண்டோட ஐடென்டிஃபை பண்ணி நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சுகதுக்கங்களுக்கும் நான் ஆளாகி கொண்டிருக்கிறேன். அது இருந்தா இருக்கு இருக்காட்டா போறது அப்படின்னு அதை விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அதான் இந்த பிரச்சனை. இது எப்ப வரும் எனக்கு அப்படின்னா திரும்ப 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 படிக்கணும். திரும்ப திரும்ப படிக்கணும். நிறைய தடவை படிக்கணும். நிறைய டெக்ஸ்ட் படிச்சுட்டே இருக்கணும். ஒருத்தரே நிறைய தடவை சொன்னாலும் அதையும் திரும்ப திரும்ப கேட்கணும். கேட்கறது மூலமா படிக்கிறது மூலமா மட்டும்தான் இந்த ஞானம் பலமாகும். வேற ஆப்ஷனே இதுக்கு கிடையாது. ஏன்னா இதனால இது ஒரு ஒரு காரியத்தை பண்ணி இதை தெரிஞ்சுன்ற முடியாது அப்படிங்கிறார். விசாரம் பண்ணி மாத்திரம்தான் இதை தெரிஞ்சுக்கணும். அந்த விசாரம் குருமுகேன பண்ணும் பொழுது நமக்கு டெஃபினட்டா அதனுடைய பலனானது நாளடைவில் தெரியும். உடனே ஒரு கிளாஸ்ல அப்படியே நான் தான் இது அபரோக்ஷ அனுபூதி அப்படிங்கிறது நான் உடனே கிடைச்சிடும் அப்படிலாம் கிடையாது. அது வரும். ஏதோ ஜென்மாந்திர புண்ணியம் இருந்ததுன்னா உடனே சட்டுன்னு கிடைக்கிறதா இருக்கலாம். அதனால அதுக்காக எனக்கு புண்ணியமே இல்லை நான் இன்னும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு அகைன் அந்த ஐடென்டிபிகேஷனுக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், படிப்போம், நிச்சயமாக நமக்கு இது புரியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட நம்மளோட படிப்பானது இருக்கும். இப்ப அடுத்த வார்த்தை என்ன சொல்ற? திருட நிச்சய ரூப தான் சொன்னேன். எவ்வளவு ஆழமாக அந்த அந்த விஷயம் நம் மனசுக்குள்ள போறதோ அவ்வளவு ஆழமாக அது போகணும். அப்பனாதான் அது ஞான நிஷ்டைங்கிறது இருக்கும். இந்த ஜீவன் முக்தன் அப்படிங்கிற நான் ஜீவன் முக்தன் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய செக்ஸ் பாக்ஸஸ் இருக்கு. அதையெல்லாம் நம்ம டிக் அடிக்கிறோமா இல்லையா? அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே யாருமே அடுத்தவங்களுடைய இது பேர் என்ன விமர்சனங்களை பற்றி நீங்க கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நான் தான் எனக்கு பெஸ்ட் கிரிட்டிக்கா இருக்கணும். நான் எவ்வளவு தூரம் என்ன கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்றேனோ அவ்வளவு தூரத்துல எனக்கு என்னுடைய முயற்சியும் அந்த முயற்சியினுடைய தீவிரதாவும் இருக்கும். அதனால திருட நிச்சய அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் எவ்வளவு நான் டைம் எனர்ஜி இதுல போடணுமோ அவ்வளவு போடணும் அப்படிங்கிறது. அடுத்தது அபரோக்ஷ ஞானவான். போன இதுல நம்ம இந்த இடத்துலதான் முடிச்சோம். அபரோக்ஷ ஞானவான் அப்படின்னு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. பரோக்ஷம்னு ஒண்ணு இருக்கு, அபரோக்ஷம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பரோக்ஷம் அபரோக்ஷம் பரோக்ஷம் அப்படின்னு சொன்னா முதல்ல பரோட்சத்தை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அபரோக்ஷம் ஈஸி தான் புரிஞ்சுக்கிறது கூட. பரோட்சம் புரிஞ்சுடுத்துனா இப்போ சாஸ்திரம் சொல்றது நீ இந்த யஜ்யம் பண்ணினியானா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீ இந்த மாதிரி விரதம்லாம் இருந்தியானா உனக்கு சொர்க்கத்துக்கு மேல இன்னொன்னு மகர்லோகம் அதெல்லாம் கூட கிடைக்கும். அப்புறம் நீ இந்த மாதிரி உபாசனை பண்ணினியானாக்க உனக்கு இது கிடைக்கும், பிரம்மலோகம் கிடைக்கும். ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம அப்படின்ற ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையா, பராங்கத்தியும் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை உனக்கு கிடைக்கும், அதெல்லாம் சொல்றார். அப்ப எனக்கு ஸ்ருதியினால தெரியறது, வேதத்தினால தெரியறது, ஸ்மிருதியினால தெரியறது, இந்த மாதிரி பகவத்கீதை போன்ற ஸ்மிருதி கிரந்தங்கள்னால தெரியறது. இது எனக்கு தெரிஞ்சாலும் அப்படின்னு அந்த பராங்கத்தியம்னா என்ன அப்படின்னு நான் முழிச்சுட்டு இருப்பேன். புராணம் என்ன பண்றது? எனக்கு ஹெல்ப் பண்றது. உனக்கு ஸ்வர்க்கம்னா என்னன்னு நான் ஒரு வர்ணனை பண்றேன் பார், வைகுண்டம்னா என்னன்னு ஒரு வர்ணனை பண்றேன் பாருன்னு பாகவத புராணம் ரொம்ப அழகா வைகுண்ட வர்ணனை பண்றது. ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வர்ணனை பண்றது. ஒரு முதல்ல எடுத்தோடனே என்ன பார்ப்பேன், அதுக்கப்புறம் என்ன பார்ப்பேன், எவ்வளவு விதவிதமான மலர்கள் இருக்கு, எப்படியெல்லாம் அங்க டான்ஸும் பாட்டும் இதுவும் பஜன்ஸும் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு அழகா துளசி வனம், அதுவே ஒரு வர்ணனை. அப்படி ஒன்னொன்னும் வர்ணனை பண்ணிக்கொண்டே போய் கடைசியில பெருமாள் கிட்ட கொண்டு போய் விடுறது வைகுண்டத்துல. அது மாதிரி பலவிதமான வர்ணனைகள். இந்த ஒரு வர்ணனை அப்படின்னு இல்ல, கைலாசத்துக்கு ஒரு வர்ணனை இருக்கு, அது வேற ஒரு புராணத்துல இருக்கு.
அதே போல இதுக்கு சொர்க்கத்துக்கு ஒரு வர்ணனை, இப்படி எல்லா புராணங்களும் எனக்கு வந்து ஒரு பிக்டோரியல் இது கொடுக்குது, கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒண்ணு காமிக்கிறது. சோ அதனால எனக்கு என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வள்ளுவர் வேற வராரு அங்கேருந்து நமக்கு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அப்பா உனக்கு இங்கேயும் சுகம் கிடைக்கும், மேலுலகமும் உனக்கு சுகமாக இருக்கும், மோட்சம் கூட கிடைக்கும்பா அப்படிங்கிற அப்படிங்கிற போது எனக்கு அதுக்கு இருக்கு ஒரு எனக்கு எனக்கு இந்த உலகத்தை தாண்டி வேறு உலகங்கள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா இந்த தெரியறது இருக்கே, நான் போய் பார்க்கல. பார்த்தேன்னா நான் உட்கார்ந்து இப்ப பேச முடியாது இல்லையா? பார்த்தவன் யாரும் என்கிட்ட வந்து பேச முடியாது. இந்த பார்த்தவன நானும் பார்க்க முடியாது. இவ்வளவு பிரெடிகமெண்ட்ஸோட ஆனா சொர்க்கம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. இதுக்கு பேர் என்னன்னா பரோட்ச ஞானம்னு பேர். இன்னொருத்தருக்கு அது பிரத்யட்சமா இருக்கலாம், எனக்கு அது கேள்வி ஞானம் தான். எனக்கு அது சாஸ்திரம் சொல்றது, புராணம் சொல்றது, பெரிய பெரிய அருளாளர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அதனால் நான் அதுல ஸ்ரத்தை வைத்து நான் அந்த பரோட்சத்தை நம்புகிறேன். பிரத்யக்ஷமா பார்க்கிறதுன்னு ஒரு ஞானம் இருக்கு. பிரத்யக்ஷம்னா இந்திரிய பிரத்யக்ஷத்தை தான் ஜென்ரலி பிரத்யக்ஷ ஞானம்னு சொல்றது. இந்திரிய பிரத்யக்ஷம்னா தெரியும் தானே, இந்திரியங்கள் என்னது, மெய்வாய் கண் மூக்கு செவி, இதனால பார்க்கப்படக்கூடியது உணரப்படக்கூடியது எதுவோ அது பிரத்யக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்றது. இப்ப நான்கிறது என்ன ஞானம்? நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேனா இல்லையா? ஆமா இருக்கேன். எப்படி தெரியுது எனக்கு? நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறதே. அது எப்படி தெரியுதுன்னா, நான் இருக்கேன் எனக்கு தெரியுது, அதனால தெரியுது, அவ்வளவுதான். இது யாரும் வந்து எனக்கு உணர்த்தல, நீ இருக்கப்பா, நீ இருக்க இங்க அப்படின்னு எனக்கு உணர்த்தல. நான் ஏதோ ஒரு புஸ்தகத்துல படிச்சு நான் இருக்கேன் இந்த இடத்துல, இந்த இந்த சமயத்துல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் எந்த புஸ்தகத்திலையும் படிச்சு நான் என்ன அறியல. நான் இருக்கேங்கிறது எனக்கே தெரியுது, அது எனக்கு தெரியுது. அதுதான் அபரோக்ஷ ஞானம். கிட்டத்தட்ட பிரத்யக்ஷம் அபரோக்ஷம் ரெண்டும் ஒரே மாதிரி வரும். இந்த அபரோக்ஷ ஞானம்ங்கிறது எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்த அறிவை அறியக்கூடியது. இதுதான் அபரோக்ஷ ஞானம்ங்கிறது. இப்ப எப்படி இருக்கணுமா இந்த இந்த ஞானம்? தன்னை பற்றிய ஞானமானது எப்படி இருக்கணுமா? அபரோக்ஷ ஞானமாக அது இருக்கணும். இந்த அபரோக்ஷ ஞானத்தை அவன் அறியக்கூடியவன். எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவை அறியக்கூடியவன் தான், அது அறிவுதான் நான் என்று அறியக்கூடியவன் ஜீவன் முக்தன். அப்படி முடிகிறார் அவர். எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவுதான் நான். அப்ப அறியக்கூடிய அறிவது அறியப்படாமல் இருப்பது, எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக நான் தான் இருக்கிறேன். நான் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கு இல்லையா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இருட்டுக்குள்ள நான் என்ன தேடுவேன்னா என்ன? பக்கத்துல இருக்கிற ஆளைத்தான் தேடுவேன், என்ன தேடவே மாட்டேன். நான் ஐ எம் ஆல்வேஸ் எவிடென்ட். நான் எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கேன். ஆனா நான் என்னை எப்பவுமே தப்பாவே புரிஞ்சு ஒரு தப்பான சட்டை போட்டுட்டே இருக்கேன். நான் இந்த உடம்புன்னு ஒரு சட்டை போட்டிருக்கேன், அப்புறம் நான் ஆண் பெண் அந்த மாதிரி சட்டை போட்டிருக்கேன், அப்புறம் நான் இந்த ஜாதின்னு ஒரு சட்டை போட்டிருக்கேன், இந்த மொழி பேசுபவள்னு ஒரு சட்டை போட்டிருக்கேன், இந்த ஊரை சேர்ந்தவன் ஒரு சட்டை போட்டிருக்கேன். எல்லா சட்டையும் வேஸ்ட். அந்த அத்தனை சட்டையை நீக்கினா நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால நான் மட்டும்தான் சத்தியம், மத்தது எல்லாமே நித்தியம். அதெல்லாம் நீக்கக்கூடியது தானே. சத்தியம்ங்கிறது மட்டும்தான் அறிவால் அழிக்கப்பட முடியாதது. மித்யாங்கிறது என்னன்னா அறிவால் அழிக்கப்படக்கூடியது. எது ஞான அபாத்தியம் தத் சத்தியம், எது ஞான பாத்தியம் தத் மித்யா. அதனால இந்த மித்யா அப்படிங்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண அது இல்லை. அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை எல்லாம் நான் நீக்கிவிட்டு அறிவு ஸ்வரூபமாக நானே இருக்கிறேன், தூய உணர்வே நான் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டிருப்பவன் எவனோ அவனே ஜீவன் முக்தன் எனப்படுகிறான். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் போதாதுங்க, நீங்க என்ன உட்கார்ந்து மணிக்கணக்கா புஸ்தகத்தை வச்சுட்டு இந்த இதுக்கு இதான் அர்த்தம் அதுக்கு இதான் அர்த்தம். வாட் இஸ் திஸ்? ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்மா, ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த பிளிஸ் ஆஃப் ஆத்மா. எல்லா வார்த்தையும் தப்பு. ஹவு கேன் யூ எக்ஸ்பீரியன்ஸ் த எக்ஸ்பீரியன்சர்? நான் தான் அனுபவிக்கிறவன்கிற போது அனுபவிக்கிறவனை எப்படி நான் அனுபவிக்க முடியும்? ரெண்டாவதா ஒண்ணு இருந்தாதானே அனுபவம்னே ஒண்ணு வரும். நான் தான் ரெண்டாவதே இல்லைங்கிறேனே, அப்புறம் எங்க இருந்து வந்தது அனுபவம்? நான் ரெண்டாவதுங்கிறதையே நான் நெகேட் பண்றேன், நான் ரிஜெக்ட் பண்றேன் நான் கம்ப்ளீட்டா. அப்ப எங்க அனுபவத்துக்கு இன்னொன்னு இருந்தாதானே, ஒண்ணு இருந்தாதான் அனுபவம்.
ஒண்ணுக்கு என்ன அனுபவம்? இருப்பு தான், உணர்வு தான், ஆனந்தம் தான், அவ்வளவுதான். நத்திங் மோர் தேன் தட். அப்படிங்கிறப்ப அங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய தியானங்கள் வந்து பலதரப்பட்ட வகையில உங்களுக்கு நான் உங்கள் ஆத்மாவை நான் உணர வைக்கிறேன், வாங்க என்னோட தியானம் பண்ணலாம். ஒரு ஆத்மாவை யாரும் உணர வைக்க முடியாது. இந்த ஆத்மாவை அறிய வேண்டும் என்றால் அது சாஸ்திரத்தால் மட்டும்தான் அறிய முடியுமே தவிர வேறு எதனாலையும் அறிய முடியாது. அது மட்டும் சத்தியம், சத்தியம், எப்பவுமே சொல்லக்கூடிய சத்தியம் அதுதான். ஏன்னா சாஸ்திரம் எதை காட்டுறதுன்னா என்னை உண்மையாக காட்டுகிறது. சாஸ்திரத்தை தர்ப்பணம்னு சொல்றோம். தர்ப்பணம் அப்படின்னா என்னன்னா கண்ணாடின்னு அர்த்தம். என் மூஞ்சில நிறைய பள்ளம் மேடெல்லாம் இருக்குன்னா கூட நான் ஏதாவது ஒன்ன போட்டு சரி பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எப்படிங்க இருக்கு இப்ப ஃபேஸ் அப்படின்னா, நல்லாதான் இருக்கு, அது கூட உங்களுக்கு ஒரு அழகுதாங்க அப்படின்னு என்ன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு சொல்லுவாங்க. ஆனா கண்ணாடி அதெல்லாம் பண்ணாது. இந்த மாதிரி இங்க ஓட்டையா இருக்கு, இங்க பள்ளமா இருக்கு, இங்க மேடா இருக்கு, இங்க வெடிச்சு கிடக்கு, எல்லாம் காமிச்சிடும் அது. அதுக்கு என்ன விருப்பா வெறுப்பா? அதேதான் சாஸ்திரத்துக்கும். விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. என்னம்மா நீ இது இப்படித்தான் அப்படின்னு காமிக்கிறது. என்ன மட்டும் இல்ல, எல்லாத்தையும் காமிக்கிறது. அப்ப நான் என்ன எப்படி அறியறேனோ அது போல நான் எல்லாத்தையும் அறியும் பொழுது, என்னை எல்லாமாக அறியும் பொழுது, எல்லாமே நான் தான் புரிஞ்சுக்கிறச்சே, எனக்கு எங்க இருக்க போறது ஒரு ஒரு துன்பம், ஒரு இன்பம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சிகளுக்குள்ள ஊசலாடக்கூடிய மனமானது எங்க இருக்க போறது? இருக்கவே இருக்காது. இந்த ஆத்மா என்பது அபரோக்ஷமாக இருக்கிறது. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், ஆத்ம ஞானமும் அபரோக்ஷம் தான். இப்பவே புரியறது இல்லையா? இப்ப நான் சொல்லும் பொழுது இந்த சொற்கள் ஒரு அறிவை கொடுக்கிறதா கொடுக்கலையா? டெஃபினட்டா கொடுக்குது. உடனே ஏற்படக்கூடிய அறிவு தானே இது. இல்ல நீங்க கொடுங்க, வாங்கி வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு மெதுவா யோசிச்சு சொல்றேன் எனக்கு இது புரிஞ்சுதா புரியல. சரி, நம்மளுக்கு புரிதல்ல வேணா லேட் ஆகலாமே தவிர இது அறிவை கொடுத்ததா இல்லையானா கொடுத்ததுதான். எப்படி வந்து நீ வந்து சூதபுத்திரன் இல்ல, நீ வந்து குந்தி புத்திரன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு குந்தி புத்திரன் அப்படிங்கறது மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுத்தோ, அது மாதிரிதான் நான் ஆத்மான்னு சொன்னா தட் இஸ் த எண்ட் ஆஃப் இட். அவ்வளவுதான். நான் ஆத்மா, நான் ஆத்மாங்கிறத ஏன் எனக்கு புரிய மாட்டேங்கிறதுங்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற பிரதிபந்தங்களுக்கு நான் ஒர்க் பண்ணணுமான்னு ஆமா ஒர்க் பண்ணணும். ஆனா நான் ஆத்மா என்பது அபரோக்ஷ ஞானம் தான். அபரோக்ஷ ஞானத்தை பெற்றவன் தான் ஜீவன் முக்தனாக கருதப்படுகிறான் அப்படிங்கிறது. இதுக்கு அப்புறத்துல இருந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, சரி ரைட்டு, இந்த ஞானிக்கு கர்மங்கள் இருக்கும்ல, அந்த கர்மங்கள் அவனை பந்தப்படுத்துமா பந்தப்படுத்தாதா? அது ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனா வரப்போகுது. நமக்கு எல்லாம் இப்போ தெரியும் இந்த ஜென்மத்துக்கான காரணம் என்ன, ஜென்ம காரணம். பொதுவாக எனக்கு ஏன் பிறவி ஏற்படுகிறது, பவபந்தம்ங்கிறது எனக்கு ஏன் ஏற்படுது? என்னுடைய கர்ம வினைகளால். ரொம்ப ஈஸி ஆன்சர் தானே, என்னுடைய கர்ம வினைகள் தான் எனக்கு பவத்திற்கு காரணம். பவம்னாலே பிறப்பு. பிறப்பிற்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய கர்ம வினைகள் தான். இந்த பிறப்புனால நான் இந்த கர்ம வினைகளை எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படின்னா, கர்ம வினைகள் கொடுக்கக்கூடிய சுகத்தையும், கர்ம வினைகள் எனக்கு என்ன கொடுக்கறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ஒரு கொஸ்டின். கர்ம வினைகள் சொல்லிட்டே இருக்கீங்களே, அந்த கர்ம வினைகள் என்றால் என்ன? புண்ணியம் அண்ட் பாப்பம். இந்த புண்ணியம் எனக்கு என்ன கொடுக்கும்னா சுகம் கொடுக்கும், பாப்பம் எனக்கு என்ன கொடுக்கும்னா துக்கம் கொடுக்கும். இந்த ரெண்டையும் நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, எனக்கு அதுக்குதான் உடம்பும் மனசும் கொடுத்திருக்கார் பகவான். சுக துக்காதி போக சாதனம், சுக துக்காதி போக ஆயத்தனம். இப்பதான் படிச்சிருக்கோம் எல்லாம், இதே டெக்ஸ்ட்லயே முன்னாடி படிச்சிருக்கோம். ஸ்தூல சரீரம் என்றால் என்ன, சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன, இதெல்லாம் படிச்சோமா இல்லையா? இப்ப இந்த கர்ம வினைகள், எனக்கு சரீரம் கொடுக்கப்பட்டதே இந்த கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காகத்தான். அந்த ப்ராசஸ்ல நான் புதுசா கர்ம வினைகளை வேற நான் வந்து டெவலப் பண்ணிட்டே போறேன். அக்யூமுலேஷன் வேற நடந்துட்டு இருக்கு. என்கிட்ட இருக்கக்கூடிய கர்மால இருந்து நான் வந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்க பிறந்திருக்கிறேனே, இங்க நான் வந்ததுடைய பர்பஸ் என்னன்னா கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு. அப்ப அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காகத்தான். அதனாலதான் பகவான் சொல்ற, மா கர்ம பல ஹேதுர் பூஹு. நீ பாட்டுக்கு கர்மத்தின் பலனின் மீது நாட்டம் வைத்துக் கொண்டு ஒரு காரியம் செய்து விடாதே, அது உன்னுடைய பிறவிக்கு காரணமாகிவிடும். அதனாலதான் கர்மணி ஏவ அதிகாரக,
உனக்கு கர்மம் பண்றதுக்கு தான்ப்பா அதிகாரம் இருக்கு. யூ ஆர் குவாலிஃபைட் டு டூ ஒன்லி கர்மா. நீ அந்த பலனை பத்தி பலனை நாடுவதற்கு உனக்கு ஒரு குவாலிபிகேஷனும் கிடையாது. பேசாம உங்க வேலையை பார்த்து கொண்டிரு அப்படிங்கிறார். ஏன்னா காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த பலனை நாடினாய் என்றால் அப்படி வரக்கூடிய பலனால் நீ மீண்டும் பிறவி எடுக்க வேண்டி இருக்கும். அதனால் நீ மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் மாட்டிக்கொள்வாய். அப்படி மாட்டிக்க வேண்டாம்னா நீ இதுல பண்ணாத, கர்ம பலன் மேல நாட்டம் வைக்காத அப்படிங்கிறது. அப்ப அதுக்கப்புறம் பகவானே சொல்ற, எதை தாம்சி சமைத்தோக்னிகி பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னி தத்த கர்மாணி பஸ்மசாத் தமாஹு பண்டிதம் புதா. இப்ப ஞானாக்னி தத்த கர்மாணி தமாஹு பண்டிதம் புதா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னா, நான் என்னை பற்றிய முழுமையான அறிவை நான் பெற்றேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு என்னுடைய கர்மங்கள், கர்ம பலன்கள், இந்த இடத்துல கர்மான கர்ம பலன் அர்த்தம். கர்ம பலன்கள் எப்படி நெருப்பு விறகு கட்டையை எரித்து சாம்பலாக்குவது போல இது அனைத்தும் சாம்பலாக்கப்படுகிறது. நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி. இது ஒரு வாக்கியம். இந்த கர்ம பலன் என்பது நீ அனுபவிக்காமல் அன்றி அது போகவே போகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை கோட்டி கல்ப கோட்டி சதைரப்பி, 100 கோடி கல்பங்கள் ஆனாலும் சரி, நீ இந்த கர்மங்களை அனுபவிக்காமல் அது தீராது. இதெல்லாம் வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள். வேத ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுமே சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, கர்மானா அனுபவிச்சுதான் ஆகணும். பிராரப்த கர்மம் போகாதேவ நஷ்யதி, இது ஒரு ஸ்ருதி. அப்படி ஒன்னொன்றும் இந்த கர்மங்கள் எப்படி போகுங்கிற விஷயத்தை தான் ஒன்னொன்றும் சொல்லி கொண்டிருக்கிறதுனா, இப்ப ஞானம் பெற்ற பிறகு அவருடைய கர்மங்களின் நிலைமை என்ன, அதுதான் இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப ஜீவன் முக்தனுக்கு அபரோக்ஷ ஞானம் ஏற்பட்டாச்சு. இந்த அபரோக்ஷ ஞானத்தினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஆக்சுவலா என்ன பண்ணணும்? முக்தன் அப்படின்னா விடுபட்டவன். இந்த விடுபட்டவன்கிறது எதுல இருந்து விடுபட்டவன்? பிறவி தலையிலிருந்து விடுபட்டவன். அந்த பிறவி தலைக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் கர்மா. அந்த கர்மா இவனை பொறுத்தவரை என்னவாகும்? எப்படி அவன் பிறவி தலையிலிருந்து விடுபடுகிறான்? இதான் இங்க கேள்வி. கேள்வியா எக்ஸ்பிரசிட்டா இல்லைனாலும் நாம கேள்வியை ஃப்ரேம் பண்ணணும். அப்பதான் நமக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அடுத்தது இங்க என்ன சொல்ற? பிரம்மைவ அகமஸ்தீதி அபரோக்ஷ ஞானேன நிகில கர்ம பந்த வினிர் முக்தஸ்யாத். அதான் அடுத்த சென்டென்ஸ். என்ன அர்த்தம்? பிரம்மைவ அகம், மாத்தி போட்டுக்கோங்க. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் பிரம்மம், நான் பரன்பொருளாகவே இருக்கிறேன் அப்படி என்ற அபரோக்ஷ ஞானேன. இப்பவும் பாருங்க, அபரோக்ஷ ஞானம் நல்லா புரிஞ்சுக்கணும். பரோக்ஷ இப்ப நான் நமக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். பரோக்ஷ ஞானம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ புக்ல இருக்கு, திரும்ப ஒரு தடவை படிச்சுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், எப்பயாவது படிச்சுக்கலாம், அதுல இருக்கு, நான் மார்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேங்க, அப்புறம் படிப்பேன் நான். அப்படி இல்ல. இப்ப சொல்லும் போதே புரியுறதா இல்லையா? இப்பவே புரியுறது. அப்படி ஏற்படக்கூடிய அந்த அபரோக்ஷ ஞானேன வேற ஏதோ ஒரு ப்ராசஸ்னால வரக்கூடிய அறிவு கிடையாது. there is no process. அறிவும் போது நோ ப்ராசஸ். அறிவு அப்படியே சொல்லும் போதே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது, அவ்வளவுதான். இப்ப நாலேஜ் டிரான்ஸ்பர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஐடி கம்பெனில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, யாராவது புதுசா ரெக்ரூட் ஜாயின் பண்ணிருந்தாங்கன்னா முதல்ல கொடுக்கறது நாலேஜ் டிரான்ஸ்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு 1 வீக்கோ 2 டேஸோ டிபெண்டிங் அப்பான் தேர் ஒர்க் ரோல் அந்த இது கொடுக்கப்படும். அந்த நாலேஜ் டிரான்ஸ்பர் கொடுக்கும் போதே தெரியறதா இல்லையா? இந்த என்டர் கீ பிரஸ் பண்ணா அடுத்த லைனுக்கு போகும். இருங்க ஒரு நிமிஷம், நான் என்டர் கீ பிரஸ் பண்ணா அடுத்த லைனுக்கு போகுங்கிறத மைண்ட்ல எழுத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும் போதே புரியறது இல்ல. இதுக்கே அப்படின்னா இதெல்லாம் ஒர்க் பண்ற விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப அனாத்மால இருக்கவே கீழே இருக்கிற அனாத்ம விஷயங்கள், அதுலயே புரியறதுங்கிற போது ஞானத்தை பொறுத்தின வரைக்கும் நீதான் ஆத்மா, நீதான் பரம்பிரம்மம், பிரம்மைவ அகம் அஸ்மிங்கிறது அவனுக்கு புரிஞ்சு போயிடுத்து. நான் தான் பிரம்மம், தத்துவமசி, அது புரிஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னா அது அபரோக்ஷமாக. நான் எப்பொழுதுமே நான்கிறது எப்பவுமே அபரோக்ஷமா மட்டும்தான் இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நான்கிறது யாருக்கையாவது வெரிஃபையபிள் ட்ரூத்தா இல்ல. அது
அது எப்பவுமே இருக்கு, இன்ஹெரண்டா இருக்கு. அந்த நான்கிறது இன்ஹெரண்டா இருக்கு, எப்பவுமே இருக்கு. உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றிய உண்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். அதுதான் அபரோக்ஷமாக அறிந்து கொள்கிறது. அந்த அபரோக்ஷமாக அறிந்து கொண்டது அப்படிங்கிறது என்னத்தை அறிஞ்சுட்டு இருக்கேன் நான் அபரோக்ஷமாக? இந்த பிரம்மைவ அகமஸ்மிங்கிற விஷயத்துல நான் என்னத்தை அறிஞ்சுட்டு இருக்கேன்? முதல்ல ஜீவன் முக்தியில இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கணும். நான் உடம்பு இல்ல, நான் ஜீவன் இது இல்ல, நான் நான் பிராமணன் இல்ல, நான் ஆண் இல்ல, நான் பெண் அல்ல, நான் சூத்ரன் இல்ல, நான் இது இல்ல இது இல்லன்னு புரிஞ்சுக்கோன்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் இல்ல. அதோட கூட நான் ஜீவனும் இல்ல. இல்ல நான் ஜீவனா வேணா இருந்துட்டு போறேனே, ஜீவன்கிறச்சே கொஞ்சம் நல்லா இருக்கேன். நீ ஜீவனாவும் இல்ல. ஜீவன் வந்துடுத்து அப்படின்னு சொன்ன என்ன தப்பு? ஜீவன் இருந்தா என்ன தப்பு அப்படின்னு? ஜீவன்கிறதே ஒரு அபிமானம் தானே. இப்ப ஜீவன்கிற அபிமானத்தினாலதான் நான் புண்ணிய பாவமே சேர்த்துன்னு உட்கார்ந்துருக்கேன். நான் ஜீவனும் இல்லை. நான் தூய உணர்வு. திருப்பி திருப்பி மண்டையில அடிச்சு அடிச்சு சொல்லிக்கணும். நான் தூய உணர்வு, சச்சிதானந்த பிரம்மம் தான் நான். அதற்கு அந்நியமாக வேறு எதுவுமே இல்லை. இன் ஷார்ட், எனக்கு அந்நியமாக வேறு எதுவுமே இல்லை. எல்லா விதமான பேதங்களும் தவிடுபொடி ஆயிப்போச்சு. அனைத்து விதமான பேதங்களும் இங்கு இல்லாமலேயே போய்விட்டது. நான் ஏகமாக இருக்கிறேன். சத்து சித்து ஆனந்தமாக நான் இருக்கிறேன். இந்த இருக்கிறது எல்லாமே பிரம்மம் தான். இதெல்லாம் தான் அபரோக்ஷ ஞானத்துல இருக்கக்கூடிய விஷயம். கொஞ்சம் டஃப்பா இருக்கும், சக்குன்னு மைண்டுக்குள்ள வராது, நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் திரும்ப 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 கேட்க 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 இது எப்படியும் உள்ள போயிடும். கேரண்டி தரேன் நான். ஏன்னா இது அனுபவத்தினால சொல்றேன். யாருக்குமே முதல் தடவை இந்த பாடத்தை எடுத்த உடனே ஓகே சூப்பரா புரிஞ்சுதுங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. யாருக்குமே அப்படி இருக்காது. நமக்கு இருக்கக்கூடிய பிரதிபந்தங்களை பொறுத்து அது புரிதல் அப்படிங்கறதுல சில கிரடேஷன்ஸ் இருக்கலாம், இருந்துட்டு போறது. அதை பத்தி நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இது ஒண்ணுதான். நான் தூய உணர்வு. இங்க இருப்பது தூய உணர்வு மட்டும்தான். அனைத்தும் தூய உணர்வு தான். தூய உணர்வின் மீதுதான் அனைத்து கற்பனைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இத புரிஞ்சண்டாச்சு அப்படின்னா தட் இஸ் அபரோக்ஷ ஞானம். இத புரிந்து கொண்டவன் யாரோ அவனுக்குத்தான் அனைத்து விதமான கர்ம பந்தங்களிலிருந்து விடுதலை அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. அப்போ இப்ப இந்த இதுலயே என்ன சொல்றது? அபரோக்ஷ ஞானேன, அது வரைக்கும் தான் இப்ப அர்த்தம் சொன்னேன். அப்புறம் நிக்கில கர்ம, அகிலனாலும் நிக்கிலனாலும் சேம் தான். எல்லா விதமான கர்மங்கள். அப்ப அந்த இடத்துல ஒரு ஈக்கு பொட்டர். அது என்ன எல்லா விதமான கர்மங்கள்? கர்ம பலன்னா புண்ணிய பாபம்னு புரியுது. எல்லா விதமான கர்மங்கள் சொல்றீங்களே, அடுத்த லைனுக்கு வருவார் அவரே. இப்ப நம்ம அடுத்த வேர்டு பந்த வினிர்முக்தக சியாத். பந்த, இந்த கர்மங்கள் பந்தப்படுத்துகின்றன, அதிலிருந்து அவன் முக்தக விடுபடுகிறான். நிர்முக்தக நிச்சயமாக விடுபடுகிறான். வினிர்முக்தக விசேஷமாக நிச்சயமாக விடுபடுகிறான். அவனுக்கு சந்தேகமே இல்லாம திரும்ப இந்த சைடு வரவே மாட்டான் பாவம். ஒன்ஸ் அவன் ஜீவன் முக்தன்கிறதை உணர்ந்து விட்டான் என்றால் அதற்கு பிறகு அவனுக்கு இங்க உலகியல் விஷயங்களில் சத்தியத்துவம் போயிடுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகமே போயிடுறது இல்ல, உலகியல் விஷயங்களில் இருக்கக்கூடிய சத்தியத்துவம் தான் போறது. இது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டெலிகேட்டான விஷயம். ஏன்னா ஜீவன் முக்தன் ஆனதுக்கு பிறகும் அவர்கள் உலகியல் விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டுதானே இருக்கிறார்கள். பகவான் சொன்ன மாதிரி சிகீஷு லோக சங்கிரகம் ஈடுபட்டு இல்லைன்னா நமக்கு கிளாஸே கிடைச்சிருக்காதே. எப்பா எனக்கு கிடைச்சிருக்க நிம்மதி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அபரோக்ஷ ஞானேன வந்த வினிர்முக்த சியாது. நல்லதா போச்சுப்பா, நான் போறேன் ஒரு அகல்லால மறுத்தடிக்கு, நான் நிம்மதியா உட்கார்ந்துருக்கேன்னு உட்கார்ந்து இருந்தாருன்னா யார் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்திருப்பா? யாருமே. ஆதியில இருந்து நான் சொல்றேன், சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம்ல இருந்து அத்தனை ரிஷிகளுக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணி சொல்றேன். அவ்வளவு பேரும் ஜீவன் முக்தர்களாக இருந்த பிறகும் கருணையோடு கூட இந்த மானுடம் தழைக்கணுமே, அவர்கள் எல்லோரும் இந்த 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 அருமையான நாலேஜ அவங்க எல்லாரும் பெறணுமேங்கிற கருணையோடு கூட சொல்லி கொடுத்தார்கள் இல்லையா? அப்படிங்கிறதுனால அந்த கர்மா அப்படிங்கிறது ஞானிக்கும் கர்மா இருந்து கொண்டுதான் இருக்கும் இல்லையா? அது தெரியறது நமக்கு. சோ இப்ப நமக்கு ரெண்டு விஷயம் வேணும், கிளாரிட்டி.
ஒண்ணு நிகில கர்ம வந்த வினிர்முக்தன்னு சொல்ல போது அந்த நிகில கர்மங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப கர்மங்கள் எத்தனை வகைப்படும்ங்கிறது நமக்கு ஒரு கேள்வியா வந்து நிக்கிறது இங்க. அடுத்தது அந்த கர்மங்கள் இத்தனை வகைப்படும், ஒன்னோ ரெண்டோ மூணோ நாலோ எவ்வளவு சொல்ல போறாரோ அந்த அத்தனைக்கான டிஸ்போசல் மெத்தட் என்ன, வாட் இஸ் த வே ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ஞானிஸ் கர்மா, அதான் நமக்கு முக்கியமா இப்ப வேணும். அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஞானி ஆறுதா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியும். அதர்வைஸ் கஷ்டம் நமக்கு. எனிவே நாம ஞானி ஆகிறது ஆகாதது அப்படிங்கிறதே ஒரு ஒரு இரலவென்ட் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே, திரும்பியும் சொல்றேன், ஏற்கனவே நாம நித்திய முக்தனாகத்தான் இருக்கிறோம். நாம் அதை உணராத வரையில் அஞ்ஞானியாகவும் உணர்ந்த பிறகு ஞானியாகவும் இருக்கிறோம். ஞானியாக இருக்கும் போது கூட நான் ஞானியாக இருக்கிறேன் என்ற எண்ணம் இத்தினூண்டு வந்தாலும் ஞானமே அவுட் ஆயிடும். ஏன்னா நான் ஞானியாக இருக்கிறேங்கிறது எங்க நிக்கிறதுன்னு அகங்காரத்துலதான் நிக்கிறது. அதனால ஞானி ஒரு நாளும் தன்னை ஞானி என்று சொல்லிக் கொள்ளவே மாட்டான். மொத்தவா சொன்னா அது சொல்லிக்கிட்டோன்னு விட்டுருவான், அவ்வளவுதான். ஏன்னா நானே போய் என்ன ஞானின்னு போடுங்களேன், கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன முன்னாடி அடைமொழி ஞானி அப்படின்னு போட்டீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படி சொல்றவன் ஞானியாவே இருக்க முடியாது. அடையாளங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அடையாளத்தை எல்லாம் கொண்டு போய் அந்த தூய உணர்வு மேல வைக்கக்கூடியவன் தான் அந்த ஞானியாக மிளிர முடியும். அதுதான் ஞானியாக மிளிர்வது அப்படிங்கிறது கூட என்ன அர்த்தம்னா அந்த அமைதியான ஆனந்தத்தில் திளைப்பது. என்ன அமைதியான ஆனந்தத்தினால எனக்கு பயன்னா, இந்த உலகம் என்னை பொறுத்தவரை உண்மை இல்லை. திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். நான் ஞானம் பெற்ற பிறகும் இந்த உலகத்தில் நான் உழன்று கொண்டிருக்கும் பொழுதும் இது உண்மையில்லை என்ற அறிவோடு கூட நான் உழன்று கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். குழந்தையா இருக்கிற வரைக்கும் எனக்கு பலூனை தவிர உலகமே இல்லை. எனக்கு 50 வயசு ஆனதுக்கு அப்புறமும் பலூனை தவிர உலகமே இல்லைன்னு நான் நினைக்கிறது இல்லை இல்லையா? பலூன் என்னுடைய உலகத்தில் ஒரு பகுதி, அதற்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அந்த மாதிரிதான் எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் போயிடும். ஐடென்டிபிகேஷன் போக போக அதுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூவும் குறைஞ்சுட்டே இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நம்ம சின்ன வயசுல இருந்து எத்தனை விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது எல்லாம் எப்படி குறைஞ்சுட்டே வந்து இப்ப அதுக்கெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து நாட் ஈவன் அ சிங்கிள் லைன், நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்டு அது கூட நம்ம எழுதுறது இல்லை அதை பத்தி. அப்படிங்கிற போது அந்த மாதிரி ஃபேடான எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஞானிக்கு அவ்வளவுமே ஃபேடட் தான். யா நிஷா சர்வ பூதானி எஸ்யாம் ஜாகிரதி சம்யமி, அந்த ஸ்லோகத்தை மறந்துடாதீங்க. 2வது அத்தியாயத்துல பகவான் சொல்லியிருக்கார் சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துல. அதனால இந்த இப்ப ஞானியினுடைய கர்மத்தை பத்தின விஷயங்கள் சொல்ல போறார். என்ன சொல்ல போறார்? கர்மாணி கதிவிதானி சந்தி, எத்தனை விதமான கர்மங்கள் இருக்கின்றன. கர்மாணி கதிவிதானி சந்தி இது சேத், அப்படி கேட்டாயானால் ஆகாமி சஞ்சித பிராரப்த பேதேன திரிவிதானி சந்தி. ஆகாமி சஞ்சிதம் பிராரப்தம் என்று 3 வகைப்படும். கர்மங்கள் எத்தனை வகைப்படும் என்று கேட்டாய் என்றால் ஆகாமி சஞ்சிதம் பிராரப்தம் என்று 3 வகைப்படும் அப்படின்னு சொல்ற. இப்ப 3 வேர்ட்ஸ் கிடைச்சிருக்கு இந்த சிஷ்யனுக்கு. 3 வேர்ட்ஸுக்கும் இப்ப அவர்கிட்ட கொண்டாங்க விளக்கத்தை அப்படின்னு கேட்டாங்க. ஆகாமினா என்ன, சஞ்சிதம்னா என்ன, பிராரப்தம்னா என்ன. இன்ட்ரெஸ்டிங்கா அவரும் சொல்ல போறார். நம்ம அதை அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இப்ப நம்ம குரு ஸ்தோத்திரம் படிக்க வேண்டிய டைம்.